பட் இன்னும் உங்களுக்கான அந்த அடையாளம் அந்த பாட்டு எவ்வளோ பெரிய ரீச். பட் பாடியவருக்கு இன்னும் ஒரு அடையாளம் வந்து கிடைக்கல அப்படின்னும்போது, அது வருத்தம் இருக்கும். அத தாண்டி நீங்க கோ த்ரூ பண்ண விஷயங்கள் பத்தி சொல்ல முடியுமா? இல்ல நமக்கு இப்போ ஒரு லிசனரா நீங்களே எடுத்துக்கோங்களேன். உங்களே எடுத்துக்கோங்களேன். நீங்க வந்து ஒரு சாங் கேட்குறீங்க. அது யாரோட சாங்கா நீங்க அத கேட்குறீங்களோ, அது அதுவ மட்டுமா தான் நீங்க அத பார்ப்பீங்க. அந்த சாங்க இப்போ ரஜினி சாரோட சாங்ன்னு வைங்களேன். அது ரஜினி சாரோட சாங்கா தான் அந்த பாட்ட நீங்க கேட்பீங்க. அதுக்கு கீழ அந்த சாங்ல யார் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, பின்னாடி யார் பாடியிருக்காங்க, யார் லிரிக் பண்ணியிருக்காங்க, அத பத்திலாம் பெருசா வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு டைம் இருந்தது. ஒரு ஓவர் த பீரியட் அது வந்து அப்படியே கம்மியாயிடுச்சு. இப்போ டிஜிட்டல் ஆனதுக்கப்புறம் ஆஃப்டர் அந்த சிடி எல்லாம் போய் இப்போ எல்லாமே டிஜிட்டல் எல்லாமே Spotify இந்த மாரிலாம் ஆனதுக்கப்புறம், சிங்கரோட பேர வந்து பெருசா யாரும் மதிக்கிற மாரியோ, இல்ல அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குற மாதிரி இல்ல. அது இட்ஸ் எ ஃபேக்ட் அது எனக்குன்னு இல்ல. நெறைய பேருக்கு அது நடக்கிற விஷயம் தான். ஸோ என்னோட கேஸ்ல எப்படின்னா, எனக்கு டெய்லி ஒரு டேக் வரும்.